மூதுரை வெண்பா 26 முதல் 30 வரை. நாள்தோறும் நல்லதை செய்ய ஒரு தூண்டல். மூதுரை என்பது ஔவையார் இயற்றிய பழமையான நீதி நூல். முதுமை கூட்டல் உரை என பொருள்படும் இது வாழ்க்கையின் உண்மைகளையும் அறக்கருத்துகளையும் எளிமையான பாடல்கள் மூலம் விளக்குகிறது. இந்நூலில் வரும் பாடல்கள் பெரியோரின் சொற்களை கேட்பதன் முக்கியத்துவம், நல்ல மனதின் அவசியம், தீயவர்களிடம் பழகுவதால் ஏற்படும் விளைவுகள் போன்றவற்றை விளக்கும் நீதிகளை கொண்டது. வெண்பா 26. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனில் கற்றோன் சிறப்புடையன், மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. விளக்கம். ஒப்பிட்டு பார்க்கும்போது அரசனை விட கசடர கற்றவனே மேலானவன். ஏனென்றால் அரசனுக்கு அவன் தேசத்தை தவிர வேறெங்கும் சிறப்பு இல்லை. ஆனால் கற்றவனுக்கோ அவன் செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. வெண்பா 27. கல்லாத மாந்தர்க்கு கற்று உணர்ந்தார் சொல் கூற்றம், அல்லாத மாந்தருக்கு அறம் கூற்றம், மெல்லிய வாழைக்கு தானீன்ற காய் கூற்றம், கூற்றமே இல்லற்கு இசைந்து ஒழுகா பெண். விளக்கம். கற்றறிந்தவர் வார்த்தை கற்காதவர்களுக்கு துன்பத்தை தரும். தர்மம் தீயவர்களை அழிக்கும். மெல்லிய வாழைக்கு அதன் கன்று அழிவை தரும். வாழ்க்கைக்கு பொருந்தி நடக்காத மனைவி அந்த வீட்டிற்கு அழிவை தருவாள். வெண்பா 28. சந்தன மென்குருடு தான் தேய்ந்த காலத்தும், கந்தம் குறைபடா தாதலால், தம் தம் தனம் சிறியர் ஆயினும் தார்வேந்தர் கெட்டால் மனம் சிறியர் ஆவரோ மற்று. விளக்கம். தேய்ந்து மெலிந்திருந்தாலும் சந்தனம் மனம் குறைவதில்லை. அதே போலவே தாராள குணம் படைத்த அரசர்களும் தன் பொக்கிஷம் குறைந்த காலத்தும் மனம் மாறுவதில்லை. வெண்பா 29. மறுவு இனிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர் குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடும் ஆகும், அவள் பிரிந்து போம்போது அவளோடு போம். விளக்கம். ஒருவனை சூழ்ந்து வாழும் இனிய சுற்றமும் அவனுடைய பெரும் செல்வமும் அவன் அழகும் அவன் குல பெருமையும் லக்ஷ்மி கடாட்சம் ஒருவனுக்கு இருக்கும் வரையில்தான். அவள் அகலும் போது இவை அனைத்தும் போய்விடும். வெண்பா 30. சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர், மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். விளக்கம். தன்னை வெட்டுபவனுக்கும் நிழலை தந்து காக்கும் மரத்தை போல அறிவுடையார் அவர் தம் உயிருக்கே தீங்கு செய்பவனையும் இயன்றவரை காக்கவே செய்வர். நன்றி.